ஒரு குடுவையில பெரிய கூழாங்கல், பெபிள்ஸ், அப்புறம் குட்டி குட்டி கற்கள், அதை விட கொஞ்சம் சின்ன கற்கள், அப்புறம் மணல், இது 4யுமே வச்சு ஒரு முனிவர் வந்து இது எல்லாத்தையும் இந்த பானைக்குள்ளே நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாமா. கொடுக்குறப்போ ஒரு பையன் என்ன பண்ணா, எடுத்தோடனே மணலெல்லாம் கொட்டிட்டான். கொட்டினோன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் போட முடிஞ்சுச்சு. அதுக்கு மேலே பெபிள்ஸையோ வேறு நல்ல விஷயத்தை எதையுமே போட முடியல. பட் இன்னொரு பையன் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து பெபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டான். பெபிள்ஸை போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து அதுக்கு கம்மியாக இருக்கிற சைஸ் உள்ள கற்கள் எடுத்து போட்டான். போட்டதுக்கப்புறம் அதுக்கு நடுவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அப்புறம் குட்டி கற்களை போட்டான். அதுக்கப்புறம் மணல்களையும் போட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நிரப்ப முடிஞ்சிச்சு. நம்ம வாழ்க்கையின் விஷயங்களும் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களோ அதுக்கான நேரத்தையும் அதற்கான இடத்தையும் நம்ம அலாட் பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா விஷயங்களும் அலாட் பண்ணுறதுக்கு டைம் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் டைம் அலாட் பண்ணுறதுக்கான டைம் ஸ்லாட், அதற்கான ஆற்றல் எல்லாமே நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயந்தான், பட் நம்ம அசோசியேட் பண்ணிட்டோம்னா நல்லது கூட சந்தோஷத்தையும், கெட்டது கூட வலியையும் வருத்தத்தையும் அசோசியேட் பண்ணிட்டோம்னா போதும், வாழ்க்கை நிறைவானதாக ஹோலிஸ்டிக் அபண்டன்ஸோட வாழ முடியும்.